ஆனா பைபிள் எப்பவுமே ஆப்போசிட்டா தான் பேசும். நமக்கு நன்மை செய்வேன், உயர்த்துவேன், உன்னை உயர்ந்த நிலையில கொண்டு போவேன்னா அப்படி ஆப்போசிட்டா நடக்கும் எல்லாமே. அப்பதான் தெரிஞ்சுக்கணும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்ன்றது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு பிறகு நான் ஃபெலோஷிப் போறத நிப்பாட்டேன். நான் யாருக்கிட்டையும் பேசுறத நிப்பாட்டேன். அதிகமா நான் பேசுறது பைபிளோட தேவனோட தான். பைபிளை தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். எங்களை ஒரு வீட்டில் நாங்கள் வாடகை இருந்தோம். அந்த வாடகை வீட்டில் இருந்து எங்களை ஒரு கிறிஸ்துவ வீடு தான். 54,000 ரூபாய் வட்டி, மாசம் 54,000 ரூபாய் வட்டி கட்டணும். ஒரு பெரிய நெருக்கத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். திருமணம் ஆன பிறகு திருமணத்தினால ஊழியத்துக்காக வாங்கின பணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு அது, அதுக்கு அது, இதுக்கு அதுன்னு சொல்லி 54,000 ரூபாய் வட்டி. அதாவது ஒரு கதை ஒன்று இருக்குது. ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து ஒரு பெட்டு ஒன்று கட்டினாராம். ஏன் பொண்ணு ஒன்று இருக்குது. ஒரு மாட்டை ஊருக்கு நடுவில் நிப்பாட்டிட்டு இந்த மாட்டை சிரிக்க வச்சு அழ வச்சு ஓட வைக்கிறவனுக்கு என் பொண்ணும் தந்து பொருளையும் கொடுப்பேன்ட்டாராம். இப்படிப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா வாங்க, நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், இந்த பெட்ல ஜெயிச்சிங்கன்னா நான் சொன்னதை செய்யறேன்னாராம். ஊர்ல இருந்த பூம்பு மாடுக்காரன் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து சிரிப்புல நகைச்சுவை மன்னர்கள்லாம் வந்து அந்த மாடை சிரிக்க வைக்கிறாங்க. சிரிக்குதான். கண்டிஷன் என்னன்னா 3த்தையும் செய்யணும். அழமாட்டன் தான். சரி, ஊர்ல இருக்கிற பஃபுனை கூட்டின்னு வந்து அழ வச்சுக்க சொன்னாங்க. அழதான், சிரிக்க மாட்டேன் தான். சரி, என்ன பண்றது? பேய் ஓட்டுற சாத்தான் ஓட்டுற மனுஷனை கொண்டு வந்து மாடை ஓட்டி பார்த்தா மாடு ஓடுதான், சிரிக்க மாட்டேன் தான், அழ மாட்டேன் தான். ஒரே குழப்பமாச்சு ராஜாவுக்கு. பொண்ணும் ரொம்ப எதிர்பார்த்தது, யார் தான் இந்த மாதிரி பண்ணி நம்மளை கட்டி பண்ணு. அந்த அம்மா ஆவலா இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கினேன். நம்மள மாதிரி ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தாராம். அவர் சொன்னாரா, இன்னும் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது, என்ன விஷயம்னு கேட்டாராம். இல்லை சோன்சோன்னு சொன்னாங்களாம். சரி, அதை நான் பண்ணி முடிச்சிடுறேன். ராஜா சொன்ன மாதிரி நடந்து பாரா, எங்கள் ராஜா ரொம்ப உண்மை உள்ளவர், நீ செஞ்சு பாருன்னாராம். நேராக போனாராம். மாட்டுக்கிட்ட ஏதோ ஒரு காதில் சொன்னாராம். மாடு உழுந்து பிறண்டு அப்படியே தலை குப்புற உழுந்து சிரிக்குதான். சிரின்னு சிரிக்குதான். சுத்தி நின்று பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது என்ன பிரமாதம், அவர் அழ வைக்கணுமே அப்படின்னாராம். திருப்பியும் காது கிட்ட போய் சொன்னாராம். அப்படியே கண்ணீர் விட்டு மாண்டு 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 மாடு அழுச்சான். ஐயோ, 2வது போட்டியில வேற ஜெயிச்சுட்டானே, 3வதுல ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். மாட்டு மண்டைக்கு முன்னாடி போயிட்டு என்னென்னமோ சொல்லி இப்படின்னாராம். மாடு பெரட்டின் வாழை கலப்பின்னு ஓடிடுச்சான். சுத்தி நின்று பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்ன பண்ணியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்படி இது ஓடிச்சுன்னாங்களாம். பரிசு கொடுக்குற நேரத்தில் ராஜா சொன்னாரா, நான் பரிசு கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, பொண்ணும் கொடுக்குறேன் பொருளையும் கொடுக்குறேன், இது என்ன செஞ்ச நீ ஃபார்முலா மட்டும் சொல்லுனாராம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஏன் சிரிச்சிச்சின்னு சொன்னாராம். நான் போய் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஊழியக்காரன் சொன்ன உடனே சிரிச்சிச்சு. நீ ஊழியக்காரனா, ஏன் அழுதுச்சுன்னாராம். வாரந்தோறும் என் சர்ச்சில் வர காணிக்கைய சொன்ன அழுதுச்சு. ஏன் ஓடிச்சுனாராம், நீயும் ஊழியத்துக்கு வரையான்னு கேட்டேன், ஓடிடுச்சு. நீயும் ஊழியத்துக்கு வரையான்னு சொன்னா ஓடிச்சுனாரா. அந்த மாதிரி நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற, நமக்கு 54,000 ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், நமக்கு கொடுத்து உதவ ஆள் கிடையாது. நல்லா கவனிங்க, சொந்த காலில் உங்களை நடக்க கர்த்தர் வச்சுட்டார்னா யாரு மேலேயும் கர்த்தர் உப்பு மூட்டை ஏத்தவே மாட்டார். 10 வருஷம் யார் மேலனா உப்பு மூட்டை ஏறினீங்கன்னா உங்க காலில் பலன் போயிடும். ஏத்தனவங்க ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி தான் வச்சு ஆகணும் நம்மள. அதுக்கு பிறகு இறக்கி வச்சா நம்மளால சொந்த காலில் நடக்க முடியாது. லாபமோ நஷ்டமோ வெறுமையோ தோல்வியோ எதுவா இருக்கட்டும், உங்க சொந்த காலில் நடந்து பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் வந்துட்டாரு. ரொம்ப பேட் ரொம்ப மோசமான அசிங்கமா
உனக்கு வீடுக்கு வாடகை கட்ட வக்கு இல்லைன்னா எதுக்குடா நீ எல்லாம் ஊழியம் பண்ற? ஏன்னா நம்ம நல்ல ஊழியம் செஞ்சா நம்மளை பாராட்ட ஆள் இருக்க மாட்டாங்க. எதுக்குடா நீ பாஸ்டா இருக்கிற, எதுக்குடா நீ ஊழியக்காரன், இதை சொல்றதுக்கு தான் ஆள் உண்டு. 9 மாசம் வீட்டு வாடகை கட்டல, யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும். எனக்கே வீடு விட்டா கூட கோபம் வரும். அதை நான் ஒன்றும் தப்பு சொல்ல. ஆனா ஒரு ஊழியக்காரனை கூட பார்க்காம ரொம்ப வல்கரா பச்சை அமைச்சருடைய தம்பி பையனை வச்சு எங்க வீட்டை வலுக்கட்டாயமா எங்களை காலி பண்ணாங்க. காலி பண்ண ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா கொரோனா வந்துடுச்சு. எங்க சபையிலெல்லாம் கொடுத்து உதவ அவ்வளோ பெரிய விசுவாசிங்க கிடையாது. எல்லாம் அன்றாட காட்சிங்க தான். கொடுக்க மனம் உண்டு, ஆனா பணம் இல்லை. கொரோனா வந்துட்ட பிறகு எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அண்ணன் கூப்பிட்டு கருத்து வேறுபாடுன்னா அவங்களும் போயிட்டாங்க. யாரும் எங்க கூட இல்லை. அவங்க வீட்டு சைடும் ஆள் இல்லை, எங்க வீட்டு சைடும் ஆள் இல்லை. ஆல்ரெடி நம்ம கேர் ஆஃப். அவங்க கேர் பண்ண ஆள் இருந்தாலும் கேர் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுடைய பாடல்கள்லாம் நான் கேட்டேன், எல்லாம் பாட்டு எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கொரோனா முடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டை நான் பார்த்து பண்ணாங்க. எனக்கு தெரியாது சார், யாருன்னே தெரியாது சார், யாருன்னே தெரியாது எனக்கு. அவங்க ஒரு டாக்டர். சொல்லி முடிச்ச 1 மணி நேரத்துல ஆட்டோல எங்க போயிட்டு அட்ரஸ் தெரிஞ்சு பார்த்து கூப்பிட்டுன்னு ஆட்டோல 2 மாசத்து மல்லிகை பொருள் இறங்குது. அது மாத்திரம் இல்ல, கொரோனா முடிகிற வரைக்கும் எங்க வீட்டு புது வீட்டை நான் என்ன பண்ணி அமிச்சாங்க, என்ன வீட்டு வாடகை கட்டல முடிந்தானே அமிச்சாங்க. எந்த மாசத்துல இருந்து சொன்னாங்களோ அதே மாசத்துல இருந்து கொரோனா முடிகிற வரைக்கும் 3 வருஷ காலம் என்னுடைய வீட்டு வாடகை அவங்க தான் கட்டினாங்க. ஒரு மாசத்துக்கு 7500 ரூபாய் பாருங்களேன். 10 மாசத்துக்கு எவ்வளோ, 12 மாசத்துக்கு எவ்வளோ? யாருன்னா சொந்தம் தருவானா, பந்தம் தருவாங்களா, யாருன்னா தருவாங்களா? அதுவும் என்ன பாருங்க, டான்னு வரும். அது மாத்திரம் இல்ல, டெய்லியும் நமக்கு என்ன பெரிய விஷயம், அது வரைக்கும் கூகுள் பே எனக்கு தெரியாது. கூகுள் பேன்னு வாங்க, அதனால ஒரு புது பேயா வருது நினச்சிருந்தேன். கட்சியில் பார்த்தா நீங்கள் கூகுள் பே இருக்கான்னாங்க. கூகுளும் கிடையாது, கோபாலும் கிடையாது, யார் அது அப்படின்னு கேட்டேன். நான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரெடி பண்ணி தரேன், டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தா டெய்லி 1000 ரூபாய் விழுது. டெய்லி 1000 ரூபாய் விழுது. என்ன விஷயம் கேளுங்க. அந்த அம்மா பிசியோ டாக்டர் தானே. அந்த பிசியோ டாக்டர்ல அதுல என்னுடைய ஸ்கேனர் எடுத்து அவங்க ஒட்டி வச்சுட்டாங்க. பார்த்துட்டு போனவங்க எல்லாம் பைசா யாருக்கு அனுப்புறா? டாக்டருடைய பீஸ்ல யார் வாங்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் இப்படி ஆளை கொண்டு வந்துருவாருங்க. நீங்க என்ன சார் கஷ்டப்படுறீங்க? நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மனுஷர்களை நமக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பார். நீங்க சும்மா இருங்கள், உங்களுக்காக யுத்தத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். நீங்க பாருங்கள், ஆச்சரியப்பட்டு சாட்சி சொல்லுவீங்க. இந்த காரியத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்றைய நாளில் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நாளைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு அதிசய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கொரோனா எப்ப வருது? நாளைக்கு வரப்போகுது. அறிவிப்பு தான் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, அறிவிப்பு தான் கொடுத்தாங்க. நாளையில இருந்து 21ஆம் தேதியில இருந்து கொரோனா ஆரம்பிக்குது. கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் என் குரலை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் ஆதங்கத்தை கேட்டார். எனக்காக ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி வைத்தார். என்ன சொல்றாங்க? உனக்கும் வார்ப்பேன், உனக்கும் வார்ப்பேன், உனக்கும் வார்ப்பேன், உன் பிள்ளைகளுக்கும் வார்ப்பேன். என்ன விஷயம் கேளுங்க. அது வரைக்கும் புது துணி நாங்க போடல. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இது அவிசுவாசத்துக்காக நான் பேசல, விசுவாசத்துக்கு ஏதுவா நான் பேசுறேன். என்கிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும், என் ஒய்ஃப் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய புடவை ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000, 4000, 5000, 10,000 அந்த மாதிரி ரேஞ்சு தான். கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் புடவை வாங்கிட்டு போய் கொடுத்த இடம் செகண்ட் ஹேண்டில் கட்டிட்டு ஒரு இடத்துல வாஷ் பண்ணி வைப்பாங்க. ஒரு இடத்துல போரூர் பகுதியில் செகண்ட் ஹேண்ட்
துணிகளை விற்பாங்க. அதை தான் நான் வாங்கி போட்டுட்டு இருப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த பணம் இருந்துச்சுன்னா தேவ ஊழியத்தை நடத்தலாம். எத்தனை வருஷம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 8 வருட காலங்கள் அவங்களுக்கு நான் பழைய துணி தான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அப்படியே இன்கேஸ் புது துணி எடுக்க போனா அந்த அந்த கடையில டஸ்ட்பின்னு ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுங்களா, ரிஜெக்டட் பீஸ், அதுல தான் கையை விட்டு தேடுவேன். தேவன் சாட்சி, இதோ மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க இல்லாம பொய் சொல்லக்கூடாது. யாருக்கு ஒன்னா பொய் சொல்லிடலாம். ஒரு பாஸ்டர் பக்கத்திலே இருந்து என்னுடைய ஜப நேரத்தையும் என் வாழ்க்கையும் பார்த்துட்டு இருக்கிற மனைவிக்கு நான் பொய் சொல்ல முடியாது. இது வரைக்கும் அவங்க துணியை செலக்ட் பண்ணதே கிடையாது, செலக்ட் பண்ணவும் மாட்டாங்க. நீங்க என்ன எடுத்து கொடுக்குறீங்களோ நான் கட்டிக்கிறேன். நான் கிழிஞ்சு போன துணி எடுத்து கொடுத்தா கூட நல்லா இருக்குதுன்னு கட்டின்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல டஸ்ட்பின்ல போட்டதெல்லாம் ரிஜெக்டட் தான், அதை தைச்சி அப்புறம் போடுவாங்க. ஏன்னு சொன்னா என் புத்தியில சரியா எனக்கு பதிஞ்சிடுச்சு, நமக்கு அனித்தியமானவைகள் அல்ல நித்தியமானவைகளை தேடி ஓடுறோம். இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது எங்க வாழ்க்கையில. இந்த துணியெல்லாம் எங்களை மட்டுப்படுத்தக்கூடாது. அது எங்களை வேதம் சொல்லுகிறது, நீ எது உன்னை மேற்கொள்கிறதோ அது நீ அடிமை. ஒரு துணி நம்மளை ஆசையில நம்மளை மேற்கொண்டுச்சுன்னா அது நமக்கு அடிமை, நமக்கு அடிமையா மாறிட்டோம். ஒரு சினிமா நம்மளை மேற்கொண்டுச்சுன்னா அந்த சினிமாக்கு அடிமை. தேவனுக்காக தியாகமா வாழறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்ச கால கஷ்டமா தான் இருக்கும், ஊழியம் செய்யறது கஷ்டமா தான் இருக்கும். பணம் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, பிள்ளைங்களுக்கு கூட பதில் சொல்ல முடியாது, பிள்ளைங்களுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. பாஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார் பாஸ்டர். உங்க காணிக்கை என் கையை நான் வாங்கும் பொழுதே உங்க நிலைமையை கர்த்தர் காண்பித்தார், உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் காண்பித்தார். கோடா கொடியாய் பெருக கர்த்தர் உங்களை உதவி செய்ய போகிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எதை குறிச்சு நீங்க வேணும் வேணான்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். காணிக்க கையில வாங்கும் போது கர்த்தர் எனக்கு காமிச்சார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் ஊழியக்காரங்கிட்ட இருந்து ₹1 வந்தாவே எனக்கு அது கோடிக்கு சமானம். அந்த ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சு கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம். உன் நெருக்கத்தை நான் பார்த்தேன், உன் சூழ்நிலையை பார்த்தேன். கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வெகு தூரம் இல்லை. அந்த காலகட்டங்களை நான் கடந்து போயிருக்கிறேன். நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆப்போசிட்டா தான் நடக்கும். நம்மளை பரீட்சித்து பார்க்கிறார், நம்மளை பரீட்சை பார்க்கிறார். நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம் பணத்தினால தான் சமாதானம், பணத்தினால தான் உயர்வு, பணத்தினால பணம் வச்சிருக்கிறவன் என்ன நிலைமையில மோசமா இருக்கிறான்னு அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். நம்மளை கர்த்தர் ஒரு நெருக்கத்துல வைக்கிறாருன்னா அது நெருக்கம் இல்லை, நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அவர் நம் பட்சத்துல இருக்கிறார்னு அர்த்தம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம். பணம் இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை, நிம்மதி இருக்கிறவங்கிட்ட பணம் இல்லை. அல்லேலூயா. நிம்மதி தேடுறவனுக்கு பணம் இல்லை, பணம் வந்தா நிம்மதி போயிடும், உயர்வு வந்தா நிம்மதி போயிடும், புகழ் வந்தா நிம்மதி போயிடும். ஒரு அம்மா கேட்டாங்க என்கிட்ட, இவ்வளோ பாட்டு பாடுறிய, நீ ஏன் உன் வெளியே தெரியாம இருக்கிற? வெளியே தெரியற மாதிரி என் பாட்டை இன்ன வரைக்கும் நான் ப்ரமோஷன் பண்ணதே கிடையாது. நான் ப்ரமோஷன் பண்ணாமே என் பாட்டு போயிட்டு இருக்குது. அதாவது நான் சொல்லுவேன், என் பாட்டு பசிச்சவனுக்கு தான் பாட்டு, ருசிச்சவனுக்கு பாட்டு, சாப்பிட்டுட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டு தொண்டை வரைக்கும் இருக்கிறவனுக்கு, பல்ல குத்துறவனுக்கு பாட்டு எழுத மாட்டேன். பிரச்சனைகள் இருக்கிறவனுக்கு தான் பாட்டு எழுதுவேன். வரிகளை எங்க தேடுவேன்னா மக்களுடைய வழிகள்ல இருந்து தான் வரியை தேடுவேன். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வரி எழுதும் பொழுதும் ஜெபிச்சுட்டு அந்த வரியை எழுதுவேன். அது இட்டாவது பாருங்க, மனுஷனுடைய பார்வையில் இட்டாவதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு மூலையில இந்த பாட்டை கேட்கிற ஒரு மனுஷன் மனம் மாறி தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தான்னு சொன்னா அது போதும் என் தேவனுக்கு.
காலையில போட்ட கண் கலங்கும் போதெல்லாம்ன்ற பாடல் ஊழியக்காரர்களுக்காக ஊழியத்தில் இருக்கிற கஷ்டத்தை பத்தி அந்த பாட்டு எழுதினேன். 46 பாஸ்டர்கள் தற்கொலையிலிருந்து எண்ணங்கள்ல வெளியே வந்து இந்த போன் பண்ணி அந்த 46 பேருக்கு அந்த பாட்டு போதும் என்று சொன்னால் அது எனக்கு திருப்தி தான். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இந்த யூடியூப்ல இருந்து 10 பைசா நான் சம்பாரிச்சது கிடையாது. கிட்டத்தட்ட 16 வருஷமா நானும் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். 10 பைசா செலவு நான் இது வரைக்கும் சம்பாரிச்சதே கிடையாது. ஏன்னா என் தேவன் வந்து யூடியூப் இல்லை, என் தேவன் என் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அது இல்லானாலும் வாழ்வோம், இது இருந்தாலும் வாழ்வோம். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். எவ்விடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வைத்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். கற்றுக்கணும் இல்ல கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப யார் கற்றுக் கொடுப்பா? யார் போனாங்களோ அவங்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் நிந்த, ஏன் அவமானம், ஏன் கஷ்டம்? அப்பதான் இன்னொருத்தன் வழியில வரும்போது நான் பேசும்போது அவன் ஆறுதல் அடைவான். எனக்கு வழி தெரியலனா, எனக்கு பிரச்சனை தெரியலனா, எனக்கு போராட்டம் தெரியலனா எப்படி ஒரு மனுஷனை ஆற்ற முடியும்? அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், அவர் சகலத்தின் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் பாயிண்டட் த மெசேஜ். ஏனோ தானும் செய்யறது இல்லையா ஒரு பிரச்சனைய நேர்த்தியா செய்யறாராம். அல்லேலூயா. அவர் நேர்த்தியாய் செய்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் விடுதலை செய்கிறார். எத்தனை சாட்சி சொல்ல முடியும்? எத்தனை சாட்சி? நெருக்கம், இது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்ற பிரச்சனைக்கு எத்தனையோ சாட்சிகள் மூலியமாய் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிக்கிட்டு போனா என் சாட்சியை தான் சொல்லணும். நிறைய திரள் சாட்சி. ஒரு நாள் போரூர்ல ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வண்டியில, இரவல் வண்டி தான், போ நடப்பேன். என் தகப்பன் நேத்து பேசும்போது சொல்றாரு, இந்த காலை காமிச்சாரு, இந்த காலை தொடணும் போல இருந்துச்சு எனக்கு. இந்த காலில் நிறைய ஊழியம் பண்ணீங்களான்னு கேட்டேன், நிறைய நடப்பீங்களான்னு கேட்டேன். இந்த கால், அதான் வேதம் சொல்லுது, ஊழியனுடைய பாதங்கள் அழகு. நடப்பேன். அவர் காலை காமிக்கும் போது என் காலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து ஆவடியிலேருந்து திருவள்ளூர் நடப்பேன், திருவள்ளூர்ந்து அரக்கோணம் நடப்பேன். எனக்கு எந்த ஆதரவு இல்லாதனால கையில் பைசா இருக்காது. டோப் கேட்டுன்னு போகிற அந்த தன்மானம் எனக்கு விடாது. நடக்கலாம், எவ்வளோ தூரம் வேணா நடக்கலாம். அது மாதிரி இரவல் வண்டி தான் இருக்கும் எனக்கு ஊழியத்துக்கு. ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட ஒரு சுசுக்கி வண்டியை நான் இரவல் வாங்கிட்டு தாம்பரத்தில் போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நேராக, என்கிட்ட பெட்ரோல் போகிறதுக்கும் பைசா கிடையாது. ஏன்னா அவங்கள நம்பி நான் போயிட்டேன். விசுவாசத்தில் சிபிஎம்ல கத்துத்தர தான் ஊழியத்துக்கு முதல் பைசா அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. வர பைசா ஊழியத்தில் நீ முடிச்சுட்டு அதில் கிரியை செஞ்சாதான் நீ எடுத்துட்டு வரணும். ஒரு வழி பணம் தான் இருக்குது, 2வது வழி பணம் இல்லை. அவங்க நினைச்சு பார்த்தா அவங்க நம்மளை விட கொடுமையா இருக்கிறாங்க. நேரம் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டு நேராக பார்க்குறேன், வண்டி நேராக போரூருடைய பிரிட்ஜில் நின்றுச்சு வண்டி. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ஏற்றுப்பீங்களோ ஏற்றுக்க மாட்டீங்களோ, கர்த்தர் இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஒன்னும் பண்ணல. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அவர் மூச்சு காற்றை நான் ஆட்டி பார்க்குறேன், டேங்கை ஃபில்டரில் பார்க்குறேன் டேங்கை. அப்போ என்னதுன்னா ஒரு சின்ன அந்த செங்கல் ஃபோன் மாதிரி இருக்கும், லைட் வரும், அதை வச்சு அடிச்சு பார்க்குறேன், ஃபுல்லாக ட்ரை. வச்சு பார்க்குறேன், வண்டியே ஸ்டார்ட் ஆகல, பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு பிறகுதான் பெட்ரோலுக்கு போனோம். கையில் பைசா, பெட்ரோல் கடை 7 கிலோமீட்டர்ல 70 கிலோமீட்டர் இருந்தாலும் என்ன பிரச்சனை? பைசா இல்லையே. வேதத்துல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் மனுஷனை படைத்து தன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், அவன் உயிர் பெற்றான். வசனம் ஞாபகம் வந்துச்சு. ஊதித்தான் பார்க்கலாமே, ஊதித்தான் பார்க்கலாமே, உயிர் வருதான்னு பார்க்கலாம். பைக்குக்கு விசுவாசத்தை பரிசுல வச்சுக்கலாம், விசுவாசம் ஜெயிச்சிடும். அல்லேலூயா. ஊதுன ஒரே ஊதி டேங்க டக்குன்னு மூடி இயேசுவின் நாமத்துல ஒரே வச்ச 7 கிலோமீட்டர் போயிடுச்சு. அல்லேலூயா. 7 என்பது பரிபூர்ணம் வரைக்கும் போயிடுச்சு. பரிபூர்ணம் நின்று பெட்ரோல் பேங்க் நின்றுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பா, இதுவரைக்கும் நடத்தின தேவன் பெட்ரோல் பேங்க்லயே நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி நிக்கிறேன். ஒயிட் அண்ட் ஒயிட் பார்த்தா யாருன்னே தெரியல. நேரா வந்தார், பெட்ரோல் போட்டு நேரா என்னை சுத்தி வர்றார்.
நான் என்னவோ கல்யாண பொண்ணு மாதிரி, இந்த பொண்ணு நல்லா இருக்குதேன்ற மாதிரி வந்து சுத்தி பார்த்துட்டு, நீங்க பாஸ்டரா அப்படின்னு. ஆமா. இன்னும் இங்க நின்று இருக்கிறீங்க? இல்ல, ஒருத்தவங்க வரணும், தன்மானம், பிரிஸ்டிஜ், குக்கரு, மூடி, ரப்பர் எல்லாம் வேலை செய்யும் அந்த டைம்ல தான். தன்மானம். இன்னும் இங்க நிக்கிறீங்க? இல்ல, ஒருத்தர் வரணும், நிக்கிறேன். அப்படியா? பெட்ரோல் போடுறேன், வரீங்களா? 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுக்கிறீங்களான்னு. எனக்கு பெட்ரோல் போறதுக்கு அவருங்க யாருங்க? பெட்ரோல் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாரு. நான் என்ன யோசிச்சேன்னா, வண்டி இரவல் வண்டி, இந்த புத்தி தாங்க மோசமான புத்தி. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுன்னு கொடுத்தான் அவனுக்கு, நாளைக்கு எத்தனை போய் சுத்துவான். அப்பெல்லாம் வந்து 30 ரூபாய்க்கெல்லாம் பெட்ரோல் போடுவாங்க. நான் போறேன், அந்த வண்டி கிட்ட நான் பெட்ரோல் எடுத்துன்னு போறேன். என்ன சொல்றான் அந்த பையன்? ஃபோன் பண்றாரு, அண்ணா வண்டி நீங்களே வச்சுங்கண்ணே, ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் ஊருக்கு போறேன்னா, நீ வச்சுக்கண்ணாரு. நேரா போறேன், 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடுறேன்னு சொன்னவரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த 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 அம்மா அது வந்து புதுசா வேலைக்கு சேர்ந்துச்சு பொழுது, சேர்த்துருவாரு, சேர்ப்பார், நமக்காக புதுசா வேலை சேர்ப்பார், நமக்காக ஒரு ஆளை சேர்த்து விடுவார் அங்க வேலை செய்யறதுக்கு. என்ன பண்ணாங்க, அந்த அம்மா தெரியாம கொள்ளாம நம்பர் அடிச்சு 300 ரூபாய்க்கு போட்டுச்சு. எடுக்க முடியாத. அவருக்கு என்ன பண்ணிட்டேன், கூட்டு வந்ததுக்கு முதலுக்கு மோசமாயிடுச்சு. என்ன பண்ணிட்டாரு அவரு, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னாரு. உன்னதாயா நான் தேடி இந்த இடத்துல ஜெபம் பண்ணி நின்னுந்தேன். உன்னதாயா ஆண்டவர் அமுச்சு வச்சார். நீ எங்க இருந்து ராஜா நீ வந்த 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு? கர்த்தர் செய்வாருங்க, நம்ம நினைச்ச எதையும் செய்வாருங்க. அவர் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் மேல் நினைவா இருக்கிறார். யார் நினைச்சு பார்க்கறாங்க? நினைச்சு பார்க்கல, கர்த்தர் நினைச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நினைச்சா நிச்சயமா சந்தோஷம்தான். என் சர்ச்சு இந்த பெருகிட்டு இருக்கிறோம் ஒரு அம்மா, அந்த அம்மா எப்பவுமே சர்ச்சாண்ட பெருகிட்டு இருக்கோம். கார்பரேஷன்ல வேலை செய்து தினக்கூலி, வீட்டுக்கு வயிற்றுக்கு வறுமை கஷ்டம். எப்ப பார்த்தாலும் என் சர்ச்சை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போவோம். நம்ம கையெடுத்து கும்பிடுற மாதிரி இங்க இருக்கிற கன்னியாகுமரி சர்ச்சுங்க மாதிரி இல்லை. நம்ம சர்ச்சு ரொம்ப சின்ன சர்ச்சு, ரொம்ப சின்ன சர்ச்சு, சர்ச்சினே சொல்ல முடியாது. எப்ப பார்த்தாலும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு போவோம். ஆனா அந்த அம்மாவுக்கு இந்த சர்ச்சை கட்டணும்னு ஆசை. பாவம் இந்த பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறார். பாவம் இந்த பாஸ்டர், பாவம் இந்த பாஸ்டர்னு சொல்லலாம், பாவமான பாஸ்டர்னு சொல்லக்கூடாது, பாவியான பாஸ்டர் சொல்லக்கூடாது, பாவம் இந்த பாஸ்டர். நாங்க ஒரு நாள் அந்த அம்மா தான் கம்பல் போட்டிருந்த தோடு எடுத்துன்னு வந்து காணிக்கைப்பட்டியில போட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவுடைய முதல் பணத்தை தான் நாங்க சபைக்கு வச்சோம். அது நான் எதை நான் ஒப்பிடுறேன், நான் 2 பைசா போட்ட அந்த விதவையை நான் பார்க்கிறேன். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இன்னொன்னு தெரியுங்களா? இங்க வந்துட்டு போன பிறகு நாங்க வீடு காலி பண்ணோம். வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க, 27ஆம் தேதி வீடு காலி பண்ணிடணும். இங்க வந்துட்டு போன பிறகு எங்களுக்கு டைம் மொத்தமா பாத்தீங்கன்னா மொத்தமா 6 நாள் தான் இருக்குது. கையில பைசா கிடையாது, அட்வான்ஸ் பண்றதுக்கு பைசா கிடையாது. சுத்தி சுத்தி பார்க்கிறோம். விசுவாசம் எங்களை சுத்த வைக்குது. நானும் மனைவியும் பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அட்வான்ஸ் பண்ண பைசா கிடையாது, என்ன பண்ண போறதுன்னு தெரிய கிடையாது. எங்காவது வீடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடு பார்க்க துத்துறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் வீட்டுக்காக ஜெபம் பண்ணதே கிடையாது. நான் இப்படிதான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த ஊர் நாட்டில் எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு சொந்த வீடு வேணாம் ராஜா. நான் ஒரு இடத்துல தைரியமா நின்னுட்டேனா, நான் ஒரு கூடார வாசியா மாறிட்டேனா, அதுக்கப்புறம் நான் உண்மை நாடி நான் நிற்க மாட்டேன். எனக்கு சபையை சொந்தமா கொடுங்க, கடைசி வரைக்கும் எனக்கு வீட்டை, நிரந்தரம் இல்லாத வீட்டை கொடுங்க. அப்பதான் உண்மையே நான் நம்பிட்டு இருக்கிறப்ப. 2 பொண்ணை வச்சிருக்க, நான் ஒரு வீட்டை கட்டி 2 பொண்ணை சண்டை போட வைக்கிறதுக்கா? அதனால தான் கர்த்தர் 2 பொண்ணா கொடுத்துருக்கிறாரு. வீட்டை வச்சிருக்கிற வந்து கட்டின்னு போறாரு. அவருடைய வேலையை நம்ம செய்யறோம். வீடு நல்ல பந்தா வீடு வச்சிருக்கோம், கட்டின்னு போறாங்க. கர்த்தருடைய வீடை கட்டுறதுக்கு நம்மள பிடிச்சிருக்கிறாரு, நமக்கு வீடு கட்டுறதுக்கா? வீடு ஆசியம் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், அது தப்பு சொல்லல. பட் ஏன் டிசைன்ல அது இல்லை, எனக்கு இல்லை, அவ்வளவுதான். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாங்க போய் சுத்துறோம் சுத்துறோம் சுத்துறோம். கிறிஸ்துவ வீடுங்கெல்லாம் கை விட்டாங்க.
ஒரு பிராமின். நான் ஒரு மூஞ்ச பார்க்கல, முகரைய பார்க்கல, இது பார்க்கல, அட்வான்ஸே கொடுக்கல. அந்த வீட்டுக்கு நாளைக்கே நீங்க வந்துருங்கன்ட்டாங்க. இவ்வளவுதான். அல்லேலூயா. என் மூஞ்ச கூட பார்க்கல, மூஞ்சே பார்க்காம 1.5 மாசம் அவங்க வீட்டில் இருக்கு. நாங்க இருக்கோம். இந்த ஹவுஸ் ஓனர் என் மூஞ்சே பார்க்கல, என் குரலை கேட்டார். ஃபர்ஸ்ட் கேட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னார், உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. நம்ம வாய்ஸ் உப்பு காகிதம் தேய்ச்ச மாதிரி இருக்குது. கத்தி 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 தொண்டையை உப்பு காகிதம் போட்டு தேய்ச்ச மாதிரி கர 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 கரன்னு இருக்குது. நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க. அப்படியா? அப்படியே அட்வான்ஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிதானே வரும். 1.5 மாசம் கழிச்சு அந்த அவங்க குடும்பத்தை நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். போனா அந்த வீட்டில் பிராமின். அந்த வீட்டில் முன்னாடி போனா ஃபர்ஸ்ட் வசனம், நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவன் உனக்கு சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பார். புதுசா ரகசியமா கிறிஸ்தவனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபி ரிஜோ மாதிரி பையன், அவங்க பையன் வந்து நேரம் என் பக்கத்தில் உட்காந்துட்டார். நீங்க எல்லாம் பாட்டு பாடுறவங்க தானே, நான் உங்க கூட ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோமான்னார். எடுத்துக்க ராஜா, எடுத்துக்க. ஆண்டவர் ஏதோ வந்து வேலை செய்யறாரு, ஏதோ ஒன்று பண்றாரு. ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு செல்ஃபி எடுக்கக்கூடாது, பணம் கேட்குற செல்ஃபி எடுக்கக்கூடாது. அப்படியே முடிவு பண்ணிட்டோம். டீ சாப்பிட்றீங்களா? அந்த இவங்க பார்த்தோன்னே, எங்க வீட்டில் நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் முன்ன பார்த்தனா பின்ன பார்த்தனா, மாமனா மச்சானா, இல்ல பெண் கொடுத்து பெண் எடுத்தவனா யாருன்னே தெரியாது. நீங்க வந்தது சந்தோஷம். நாங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேரம் வந்து நான் அட்வான்ஸுக்காக பேசிட்டு வரலான்னு வந்தேனே, அட்வான்ஸை பத்தி அந்த மனுஷன் பேசல. நமக்காக யாதுவையும் செய்து முடிப்பார். நமக்காக ஒரு வாயை கர்த்தர் ஏற்படுத்துவார். மோசே சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது. நீ ஏன் பேசுற? எப்ப நீ ஏன்பா பேசுற? உனக்கு வாய் நான் கொடுக்குறேன்பா, நீ சும்மா இருப்பா, அவன் பேசுவான். நம்ம வாய்க்கு இன்னொரு வாய் கர்த்தர் ரெடி பண்ணுவார். நம்ம செய்கைக்கு இன்னொரு செய்கையை கர்த்தர் ரெடி பண்ணுவார். அதுதான் கர்த்தருடைய கிரியை. சாட்சி சொல்லணுமா வேணாவா? நம்ம ஊரா முட்டு சாட்சியா நம்ம சொல்லணும்? யாரோடைய வாழ்க்கையில நடந்ததையா நம்ம சாட்சி சொல்லணும்? நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொன்னார் அதை தான் சாட்சி சொல்லணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, அதின் காலத்தில் இன்னொரு 3 நிமிஷத்தில் நான் முடிக்க போறேன். அப்படியே இந்த நாள்ல ஒரு விடுதலையோடு நாம் கர்த்தரை, இன்னைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அந்த ராகேல், ஆதியாகமம் 30 வசனம் 30 அதிகாரம் 1வது வசனம். சிஸ்டர் என்ன சொல்றா? சிஸ்டர் என்ன சொல்றா? தப்பு தானே சிஸ்டர்? அது புள்ள கொடுக்கலாம் செத்துருவேன். இவ மிரட்டுறா. நல்லா கவனிங்க, புருஷனை மிரட்டி ஆளை பார்க்கறா. பிள்ளை கொடி இல்லைன்னு செத்துருவேன். டெய்லியும் எப்ப தெரியுங்களா? வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தாலும் இதே பேச்சு தான், டின்னருக்கு வந்தாலும் இதே பேச்சு தான், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாலும் இதே பேச்சு தான். இவர் என்ன பண்றார்? ராகேல் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆனா நான் நினைக்கிறேங்க, யாக்கோபு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. போயும் உன்னையா நான் விரும்பின நினைச்சிருப்பான். அப்பதான் இந்த 3 வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கூட இவ்வளோ அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த லேயால் ரொம்ப பாவங்க, பேசவே மாட்டாங்க. இந்த லேயால் கூச்சக்கண்ணி, அவ இப்படிதான் பாப்பா. இப்படி பார்த்தா 2 தெரியும், நம்ம குட்டியா தெரியும் அவ கண்ணுல. கூச்சக்கண்ணி. அவ எவ்வளவு பெருந்தன்மையானவர் தெரியுமா? நான் உங்களை கேட்கிறேன், இதே லேயால் இடத்துல நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தங்கச்சிய முடிய பூச்சி அடிச்சிருப்பீங்க. என்ன பண்ணிருப்போம்? அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கினார்ல, அப்புறம் நேத்துக்கு 7 வருஷம் அவர் என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும். ஒரு நாள் லேயாலுடைய மனசை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். 7 வருஷம் வேலை செஞ்சு லேயால கல்யாணம் பண்ணிட்டால, அதோட விட்டுணும்ல. அவர் சொல்றாரு, இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய, நான் யாரை தர? ராகேல தர. ஒரு வண்டிக்கு ஒரு ஸ்டெப்னி ஒன்று தராரு. யாரு? இந்த லாபான்னு. இவர் எப்படியாப்பட்ட ஆள் பாருங்க.
வண்டி வாங்கினா டயர் இலவசம்ன்ற மாதிரி ஒரு ஒரு மனைவிக்கும் இன்னொரு என்னது வேலைக்காரி. தலைமை அப்படியே வாழ்ந்து தீர்த்திருக்கிறான். வாழுறாரு அவரு ஒண்ணு பார்த்தாரு, பச்சில பார்த்தா 3 ஜாக் பட்டு தான் அவருக்கு. ஆனா அந்த மனுஷன் அந்த ராகேல பார்க்கும் போதெல்லாம் பயப்படுறான், வேற யாருக்கும் பயப்பில்லை. டெய்லி மிரட்டுறது. இந்த மிரட்டுற ஆள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா சொல்றேன், சாரால் கிட்ட நிச்சயமா ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்க சார். சாரால் இருக்கிறாரு, ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஆபிரகாமே வாழ முடியல. அதனால தான் ரெபேக்கால் வரதுக்கு முன்னாடி ராகேல் செத்துட்டா, சாராய் செத்துட்டா. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஆகாரும் சாராலும் ரெபேக்காலும் நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம். ராகேலுக்கு ஆகாருக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுத்தாலோ அது எல்லாமே யார் கொடுத்திருப்பா? ரெபேக்கால் கொடுத்திருப்பா. பையனை வாழ விட்டுருக்க மாட்டா, இவ புருஷனையும் வாழ விட மாட்டா, பையனையும் வாழ விட மாட்டா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரெபேக்கால் வரத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவை தூக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனுடைய கேட்டகரி தான் இந்த ராகேல். இந்த ராகேல் பண்ற வேலை என்ன தெரியுங்களா? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்களே, ஏன் பிள்ளை ஆண்டவர் அச்சார் தெரியுமா? ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்த பிரதான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த தீட்டை, அதுதான் பிறப்பின் அடையாளம். அவன் என்ன பண்றான்னா, அவன் வணங்கின அந்த சொரூபத்தை எடுத்துன்னு வந்து பள்ளம் தோண்டி கீழே போச்சுட்டு மேலே உக்காந்துக்கினான். அப்பா வந்து கேட்குறாரு, எங்கம்மா? நீ எல்லாத்தையும் தேடி பாரு, எங்கே இல்லை எங்கே இருக்குது, எழுந்துக்கோ. ஐயோயோ, நான் வீட்டுக்கு தூரம். அப்பதான் நீ வீட்டுக்கு தூரமா, ரொம்ப தூரம் போயிடுவ போ அப்படின்ட்டார். வாயின் வார்த்தை தான் சிக்குண்டு தவிக்கிற காரியம். பொய்யா சொல்ற நீ பொய், இத்தோடு நீ வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு நீ தூரமாயிரு. இந்த ரொம்ப நாள் எல்லாருக்கும் புள்ள இருக்குது, இந்த அம்மாவுக்கு மட்டும் புள்ள இல்லை. எதிர்பார்த்திருக்கிற முடிவு சரியா வரல. அவ என்ன பண்ணிட்டா, வார்த்தை அப்படி, விசுவாச வார்த்தை அப்படி அவிசுவாசமா மாறிடுச்சு. பிள்ளை கூட இல்லைன்னா செத்துருவேன், டெய்லி வந்தா பிள்ளை கூட செத்துருவேன். சட்டை கட்டு ஆங்கர்ல மாட்டலான்னு பார்த்தா யாக்கோபை புடிச்சுக்கின்னு பிள்ளை கூட செத்துருவேன். ஆங்கர்ல மாட்ட போன யாக்கோபு அப்படியே எடுத்து போட்டுக்கின்னு லேயால் வீட்டுக்கு போயிடுறாரு. தூங்க முடியல சார் இந்த ராகேல் வீட்டுல. ஒரே பிரச்சனை சார். அவ யாரை நம்புறா? யாரை நம்பணும்? புருஷனை நம்பணுமா, அரசனை நம்பணுமா? தேவனை நம்ப வேண்டிய ராகேல் யாரை நம்பிட்டு இருக்கிறா? அப்ப நம்ம வாழ்க்கையில யாரை நம்பணும்? என்னை இதுல இருந்து விடுதலையாக்கு, என்னை தப்புவி, எனக்கு வாங்கித்தா. புருஷங்கிட்ட எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, தேவனிடத்துல கேளுங்க, அவர் நிச்சயமா விடுதலை செய்வார். அல்லேலூயா. இதே மாதிரி தான் யார் பண்ண? அண்ணால். இங்க ரொம்ப இதுல தான் நினைக்கிறீங்க, அண்ணாளுடைய ஆப்போசிட் நான் சொல்றேன். அழுமூஞ்சி அண்ணால் அவ பேரு. பேசனாவே அழுவா, கட 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 டேங்கர் லாரி மாதிரி தண்ணி ஊத்திக்கினே இருக்கும். சில பேர்லாம் நீங்க கண்ணை திறந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா போதும், பொத குடத்தை வச்சுடுற அளவுக்கு தண்ணீர் நிரம்புற அளவுக்கு கண்ணீர் ஊத்திக்கினே இருக்கும். ஏன் அழுகுறாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது, அழுதுகினே இருப்பாங்க. அழுறது நல்லதுதான், ஆனா நம்ம அழ வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. மனுஷன் முன்னாடி அழுதா அப்படியே பார்த்து பர்தாவை போடுற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாயின்னு அர்த்தம் நம்மளை பார்த்து. அப்புறம் அந்த சுச்சு சுச்சு எங்க போவோம்னா, அக்கா உனக்கு தெரியுமா, நம்ம நினைச்சத மாதிரி நடந்துச்சு. ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது, தேவனிடத்துல மாத்திரம்தான் நம்ம சொல்லணும். தேவனிடத்தில் மாத்திரம்தான் நம்ம சொல்லணும். யாருக்கிட்ட போய் சொல்றா தெரியுமா? டெய்லியும் இந்த அம்மா எப்பெல்லாம் அழுகுறாளோ, இந்த எல்கானா இருக்கிறாரு பாருங்க, எல்கானா பகோடா வாங்கி கையில குத்துருவார். என்ன குத்துருவாரு? எல்லாருக்கும் வீட்டுக்கு பகோடா வாங்கிட்டு வந்தா இந்த அம்மாவுக்கு 2 மடங்கு பகோடா. இந்த அம்மா என்ன பண்ணுது, பகோடா மூட்டை கட்டி வச்சிருச்சு. எத்தனை வருத்து எதையும் சாப்பிடறதுல எடுத்து 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 வச்சுட்டாங்க. 10 பிள்ளைகளை காட்டும், நான் உனக்கு என்ன யாரு பெரிய பிள்ளை அல்லவா, என்னை பார்த்து நீ சந்தோஷப்படு. அட போடா எப்பா, இதே பேசி பகோடா ஒரு 100 கிராம் வாங்கி வந்து குத்துடுற, வேணான்னு சொல்லிட்டு அப்பவும் அழுகுறா. ஒரு நாள் கண்டுகிட்டா, இவகிட்ட அழுதா வேலைக்கு ஆகாது, நம்ம எங்க போய் அழுவணும்? தேவ சமூகத்துல. அழுற இடத்த மாத்தினா ஆண்டவர் வாய்க்கால்களை கத்த. அதனாலதான் அவ சொல்றா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. நாசியில் சுவாசத்த செங்கடலை இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவரா, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அமிழ்த்தவரா, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டு குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்காட்டு குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது, என்றும் அணுகாது, என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாழ், இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நம்ம எல்லாம் அப்படி எழுதிருந்தது. இந்த கடன் கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் கடன் என் வாழ்க்கையில. நான் என்ன பண்ணணும்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் கடன்காரங்க என் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஜெபம் தான் நான் பண்ணேன். ஒன்னு கொடுக்க திராணியை ஏற்படுத்த ஆண்டவரே, இல்லைன்னா என்கிட்ட வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் வாயை அடைச்சி விட ஆண்டவரே, நான் தரும்போது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு ஒரே நாள் சொன்னேன். அன்னையிலிருந்து கடன்காரன் என் வீட்டு வாசலை மெரிக்கிறத நிப்பாட்டிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவன் மிகவும் அவர் பெரியவராயிருக்கிறார், மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார். நீங்க கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு நான் சாதாரண சமாதான பிரபு தான், ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது தேவனை தான். நீங்கள் பார்க்க வேண்டிய தேவன் இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இருக்கிற இடத்துல இருந்து சொல்லலாம், ஒரு ரபஷதரா, பயம் என்னை ஆட்கொண்டார், பாடுவேன் அதிகமா, திருவசனம் தியானம் செய்து ஜெயம் எடுப்பே நிச்சயமா, திருவசனம் தியானம் செஞ்சு ஜெயம் எடுப்பே நிச்சயமா, அச்சமேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும், அச்சமேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும், இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? சொல்லமா, இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? என் சார்பில் இருக்கின்றீ என்பதை நான் அறிந்து கொண்டே, என் சார்பில் இருக்கின்றீ என்பதை நான் அறிந்து கொண்டே, உம்மோடு நடந்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம், உம்மோடு நடந்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம், அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். சொல்லவா, அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும், இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியோ? சொல்லமா, இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கு எதிராய்
என்ன செய்ய முடியும்? மறக்கவில்லை என் பொருத்தனைகள், செலுத்துகிறே நன்றி பலி. மறக்கவில்லை என் பொருத்தனைகள், செலுத்துகிறே நன்றி பலி. காலடிகள் இடராமல் காத்தீரே நன்றி ஐயா. கால்கள் தான் இடராமல் காத்தீரே நன்றி ஐயா. அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். அச்சம் மேற்கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கெதிரா என்ன செய்ய முடியும்? உலகோ எனக்கெதிரா என்ன செய்ய முடியோ? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. 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 நன்றாய் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. கரங்களை தட்டி நல்ல சத்தமாக இந்த நேரத்தில் கூட நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்க. நன்றாய் யாராவது அமைதியா இருங்க. தயார் நிலையில இன்னைக்கு அவிசுவாசமா விசுவாசமா அமைதியா நிக்க நம் தேவன் வரல. கண்ணை மூடனா கர்த்தரை பார்க்கலாம், கண்ணை திறந்தா நான் என்னதான் பார்த்துட்டு இருக்கணும். நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு வாழ்க்கையில கண்ணை திறந்து பார்த்து பார்த்து எத்தனையோ மனுஷனை பார்த்து கீழே விழுந்திருக்கிறோம். மனுஷனை பார்க்கறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆகார் மனிதர்களை பார்த்தார். ஒரு நாள் மனிதர்கள் கைவிட்டார்கள். ஆகார் தேவனை பார்த்தார். ஆண்டவர் ஆகாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். ஏசா யாக்கோபை துரத்தி கொண்டிருக்கிறார். எதிர்காலமற்ற ஒரு நிலை, இருண்ட ஒரு பூமி, வாழ்க்கை இனி எங்க போகுதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நிக்கதியான நிலையில் காணப்பட்ட யாக்கோபு அவன் வழியினுடைய உணவு கூட பிடுங்கிட்ட ஆள் வச்சு பிடுங்கிட்டான். கண்டா வெட்டி சாவடிக்கணும்னு நினைச்சிருந்த ஏசாவை 21 வருடங்கள் கழித்து யாக்கோபு வருகிறான். அவன் வருவதை கர்த்தர் அறிகிறார். அவன் வருவதை கர்த்தர் அறிகிறார். யாக்கோபோடு பேசுகிறார். உன் சகோதரன் வருகிறான், எவ்விதத்திலும் அவனோடு நீ சம்பந்தம் கலவாதே. யாக்கோபு நினைச்சுட்டான், நம்ம காலி, நம்ம அண்ணன் நம்மளை சாவடிச்சிடுவான், நம்ம பண்ண துரோகம் நம்ம கதை முடிச்சுன்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழறான். நல்ல கவனிங்க சார்,
நம்மளை கர்த்தர் பாதுகாக்கணும்னா நம்மளை வெறுக்கிறவனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். எதுக்காக அவன் துரத்துறான்? இவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்துல அவன் வாங்கிட்டான் தானே துரத்துறான். ரட்டத்தனையும் அவன் ஆசீர்வச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை மிகுதினால தம்பிய மன்னிச்சிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியும் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார், இப்படியும் காரியங்களை செய்வார். அவனை உயர்த்தி இவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க அமைதியா சோர்ந்து சந்தேகத்தோட நிக்கிறவர்களுக்கு அல்ல, இந்த நாள்ல ஒரு அற்புத அடையாளத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த இடம் கொஞ்ச நேரத்துல பற்றி எரிய போகிறது. இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல அபிஷேகங்கள் ஒவ்வொருத்தரும் தொட போகிறது. கர்த்தருடைய ஆவியின் பலன் ஒவ்வொருத்தரும் தொட போகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவல்ல, சும்மா நிக்காதீங்க. நல்லா இந்த ஆண்கள் பக்கத்தில் நல்லா கையை தட்டி நல்ல சத்தமா, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நல்லா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சில பேர் ஏதோ வேண்டாம் வெறுப்பா, ஏதோ அமைதியா. இல்ல, இன்னைக்கு ஒரு விடுதலையோடு நீ வெளியே போகணும். நான் அமைதியா இருப்பேன். இந்த இடத்துல தேவனுடைய சத்தம் மட்டும் பெருகிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் அப்படி அசைவாடி கொண்டிருப்பார். இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமா நில்லு. நாளைக்கு நீ நினைச்ச பார்க்க முடியாத காரியத்தை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, பற்ற போகிறது. தேவனுடைய சமூகம் இப்பொழுது receive the name. கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவுதானா? இதுவல்ல. இன்றைக்கு ஒரு விடுதலை, உன் வீட்டுக்கு ஒரு விடுதலை, உன் எதிர்காலத்துக்கு ஒரு விடுதலை. கடந்த நாட்கள்ல வாகன விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி சாக போற சூழ்நிலையை உன் வீட்டுக்குள்ளது கர்த்தர் மாத்தினார். உன்னை உயிர் தப்பிக்க வச்சார் ஆண்டவர். என் தேவனுக்கு நீ என்ன செய்ய போற? ஷகதுடா. ஒரு விபத்துல நீ மாட்டும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாத்தார். ஒரு நாள் நீ கலங்கி தவித்து தனிமையில் அழுது கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் உன்னை தேற்றி மீண்டுமாய் நடக்க வைத்தார். இந்த நாளில கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை, பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசேவோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தை வரும்பொழுது கரம் தட்டக்கூடாதா? அந்நிய பாஷை பேசக்கூடாதா? பரிசுத்த அபிஷேகத்தை, ஆவியானவரை மகிமைப்படுத்த கூடாதா? நல்ல சத்தமா பலன் கொண்டு திடமனதாயிரு. இன்னொரு 3 நிமிடம் ஃபர்ஸ்ட் கையெல்லாம் நல்லா நிப்பாட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் டங்க் மட்டும் இப்ப பேச போறோம். அப்படியே ஸ்தோத்திரம். உங்களுக்கு டங்க்ஸ் வராதவங்க மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அபிஷேக வார்த்தையை பேசுறவங்க அபிஷேக வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. அப்படியே இந்த சத்தம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கடைசியான விடுதலை இதுதான். இந்த டங்ஸ் பேச வெக்கப்படாத. அங்க இங்க பார்க்காத. யாரை பார்த்தாலும் உன் விடுதலை உனக்கு கிடையாது. டங்ஸ் பேச விரும்பாதவங்க, வராதவங்க ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. அப்படி ஸ்தோத்திரம் சொல்லி டங்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உன்னை அறியாம கரம் தட்ட ஆரம்பிப்ப. உன்னை அறியாம கர்த்தருடைய கரத்தை போல தட்டி நல்ல சத்தமா ஆராதிக்க ஆரம்பிப்ப.
அத்தோட உனக்கு ஒரு விடுதலை, அத்தோட உனக்கு ஒரு விடுதலை. நான் லீட் பண்ண மாட்டேன், அமைதியா இருப்பேன். அப்படியே ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகள் பேச 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 ஒரு சத்தம் அப்படியே எழுப்பிக்கிட்டே இருக்கும், ஒரு சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கரங்கள் தட்ட ஆரம்பிக்கும், சபை பற்றி எரிய ஆரம்பிக்கும். அபிஷேகம் ஆளுகை செய்து ஒருமனப்பட்டு அப்படியே சபை முழுவதும் அந்த கரங்களின் சத்தம் வானத்தை எட்டுகிறது, வானத்தை எட்டுகிறது. உனக்கான திறவுகோலை, உனக்கான திறவுகோலை, உனக்கான திறவுகோலை. எஸ் எஸ் எஸ், ஓபன் அப், ஓபன் அப். தர உன் வாயை விரிவா தர, வாயை விரிவா தர. ஆண்டவரே, விசுவாசமா சொல்றவங்களை மாத்திரம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, நீர் ஆசீர்வதிங்க ராஜா. விடாத விடாத விடாத, யாக்கோபு போல விடாத. ஓ, அவர் உன்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய அவருடைய பாதங்களை பிடிச்ச உன் கையை விடாத. நல்லா 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 தட்ட. ஷாதாராமா ரிராவாஷோ. எஸ் 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 எஸ், இயேசுவின் நாமத்தினால பா பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சிலரை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார், சிலர் இப்பொழுது கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். சிலருடைய அபிஷேகத்தை இந்த இடத்துல அது அடக்க முடியாதபடி தேவ சமூகத்துக்கு முன்பாக வெக்கப்படாம சிலர் கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொட போகிறார். சில வாலிபர்கள் எழும்பி இந்த சபையில தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுவார்கள். இது சாதாரண சபை அல்ல, இது வானத்தின் வாசல். பாழாய் கிடந்த இந்த இடத்தை கர்த்தர் பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்றினார். ஒருவரும் வரக்கூடாத இந்த இடத்தை, ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத இந்த இடத்தை சபிக்கப்பட்ட பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி இது, தேவன் உலாவுகிற பூமி இது. விசுவாசமா சொல்ற, விசுவாசமா சொல்ற, பலன் கொண்டு திடமனதாயிரு. உனக்காக பரிந்து பேச ஒரு பரிகாரிய கர்த்தர் நியமித்து விட்டார். உனக்காக பரிந்து பேச ஒரு பரிகாரிய கர்த்தர் நியமித்து விட்டார். என்ன பேசுவோம், என்ன சொல்லுவோம், எதை குறித்து நீ கவலைப்படாத. கர்த்தர் ஒருவரே உனக்காக. நீ சும்மா இருந்து வேடிக்கை பாரு. ஆண்டவர் செய்ய போற காரியம் அதிசயமாய் காணப்பட போகிறது. நாளை மாலை, நாளை மாலை நீ நிம்மதியா படுத்து தூங்குவ, நீ நிம்மதியா படுத்து தூங்குவ.
இதுவரைக்கும் மிரட்டி கொண்டிருந்த இந்த இரவு இன்னையோட இந்த இரவோட உன்னை விட்டு கடந்து போய்விட்டது. தூங்குவே நிம்மதியா, தூங்குவே நிம்மதியா. அப்பா அப்பா உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நிம்மதியா நீ படுத்து தூங்கு, நிம்மதியா நீ சாப்பிடு, நிம்மதியாய் நீ தண்ணீர் குடி. உன் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் என் பரிசுத்த ரத்தத்தை நான் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. உனக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதனை சுக்கு சுக்காய் நான் உடைப்பேன். நீ தேடியும் காணாதிருப்பான். உன்னை எதிர்த்தவனை ஷதரா ரிஷதரா ரிரரா ரபஷி. ஒரு வாலிப பையன் நல்லா படிச்சுட்டு இருந்த, சரியா படிக்க முடியல. இப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ். உன்னை ஆண்டவர் இந்த நாளில உனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். தானியேலுக்கு ஒத்த அபிஷேகத்தை, தானிக்கு ஒத்த அபிஷேகத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஞானம் இல்லைன்னு கஷ்டப்படாத, படிக்க முடியலன்னு கஷ்டப்படாத. உன்னை நிரப்ப வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் அந்த தம்பி? தேவன் உன்னோடு அவர் செய்கிற உடன்படிக்கை. நீ அவருக்காக திறப்பில் நிற்கிற, அவருக்காக வாதாடுகிற தானியேலை போல நீ வர வேண்டும் என்று சொல்லி ஷதரபாரா ஷதரா. ஒரு நிமிடம் அப்படியே எல்லாம் கைய கொஞ்சம் அப்படியே தட்டுறதுக்கு ரெடியா வச்சிடுங்க. இறுதியா அந்த ஆராதனை முடிக்கப்படுக போகிறது. முடிக்கப்பட எல்லாம் கண்ணை மூடுங்க. ஒருத்தரும் இன்னைக்கு நீங்க படுத்து தூங்கும் போது நிம்மதியா தூங்குவீங்க, சந்தோஷமா தூங்குவீங்க. உன் கலக்கம் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிட்டாரு. உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றிட்டாரு. உன் நிந்தைய கர்த்தர் மாற்றிட்டாரு. உன் பிரச்சனையை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இனியும் பயப்பட தேவையில்லை, இனிய நெருக்க தேவையில்லை, இனிய நீ நொறுங்கி போக தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஓ, இந்த நாளில் ஒரு அற்புத அடையாளங்களை கர்த்தர் உன் கண்ணுக்கு முன்பாக கர்த்தர் காட்ட போகிறார். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இறுதியா சபை முற்றமாய் முழுவதுமாய் எல்லாரும் ஒன்று கூடி, வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு சின்னவங்க பெரியவங்க வயதானவங்க யாரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் தேவன தேவன தேவன. ஏ தம்பி, நல்லா கையை தட்டி நல்லா சொல்ல. நல்ல சத்தமா வாயை திறந்து நல்ல சத்தமா. நீ எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உனக்கு கொடுத்து விட்டார். அது தீமைக்கு நினைச்ச நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தி முடித்தார். நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தி முடித்தார். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் தீமை அல்ல, நன்மை. அந்த தீமையை ஒரு நாளும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி விடுவார்.
இறுதி அப்படி எல்லா கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, இறுதி எல்லா கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறீங்க? நீ எரியணும், கர்த்தருக்காக எரியணும். கர்த்தருக்காக நீ எரிந்து, கர்த்தருக்காக நீ உயர்ந்து நிக்கணும். அப்படியே கரங்களை வானத்தினேராய் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. நிமிரக்கூடாத உன் பிரச்சனையில நிமிரக்கூடாது இருந்த உன்னை கர்த்தர் குனிந்து தூக்கிட்டாரு, குனிந்து தூக்கிட்டாரு. எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. இந்த சமாதான பிரபு போல ஒரு நாள் நீ சாட்சி சொல்லுவியா? 12 காலுக்கு என்ன அடிச்சு சாவடிச்சலான்னு சொல்லி முடிவு பண்ண 12 கால கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தாரு. எந்த காரியத்துக்காக நான் பயந்தனோ, பரிந்து பேசுகிற பரிகாரியாக என் தேவன் எனக்கு ஜீவனோடு நிறுத்திருப்பது உண்மை என்று சொன்னால், உன்னை ஏன் கர்த்தர் விடுவித்திருக்க மாட்டார்? இதே போல ஒரு சாட்சி எழும்புனா இந்த வார்த்தையை நீ ஒப்பு கொடுத்த மாதிரி நீ வாழ ஆரம்பிக்கணும். எல்லாம் அப்படி கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்படியே சொல்லி ஒப்பு கொடுத்து நான் முடிக்க போகிறோம். குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா குனிந்து தூக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா குனிந்து. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானே, நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானே, நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு, பரிசுத்த ராஜனுக்கு, தேவாதி தேவனுக்கு எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. அப்படி அங்க கையை தட்டுறது நிப்பாட்டுங்க. கண்ணை திறந்து பக்கத்துல கையை கொடுங்க, பக்கத்துல கை கொடுங்க. உன் பிரச்சனை எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திட்டார், உன் நிலைமையெல்லாம் கர்த்தர் மாத்திட்டார். நீ சந்தோஷமாயிரு, கோடா கோடியாய் நீ பெருகுவாய். உன்னை அழிச்சதுக்காக கத்த
வைக்கல, நீ இனிமேட்ல இருந்தா உன் வாழ்வு துளிர் விட போகிறது. இனிமேட்ல இருந்தா நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிற. நல்ல 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 பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்காக தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். உன்னோடு கூட கர்த்தர் இந்த நாள் இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.